இவருதான் எங்காத்து பக்கத்துல ஒருத்தர் 10 வருஷமா பித்ருக்களுக்கு சார்த்தமே பண்ணல. அட ராமா, 10 வருஷமா திவசம் பண்ணாம இருப்பாளா யாராவது? மாமி, அப்பா அம்மா செய்யற பாவம் பிள்ளைகளை தான் தாக்கும். அவளுடைய ஒரு பிள்ளைக்கு புத்தி சுவாதீனம் எடுத்து பாவம் அந்த மாமாவும் மாமியும் கதறி அழுதா, கோவில் குளம்லாம் சுத்தினா, ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அப்புறம் ஒரு சுவாமிஜியை பார்த்தா, அந்த சுவாமிஜிட்ட போய் பிள்ளையார் எனக்கு இப்படி எல்லாம் ஆயிடுத்து, அவனை நல்லபடி ஆக்கணும், நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஓன்னு அழுதா. அதுக்கு அவர் என்ன சொன்னா தெரியுமோ? இந்த பாருங்கோ, உங்க பித்திருக்கெல்லாம் பசி பசின்னு கேட்டு இருக்கா, நீங்க சார்த்தத்தை சத்தியா பண்ணினா உங்க பிள்ளையாண்டான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவான் அப்படின்னு சொன்னார். அவரும் இப்ப ரொம்ப சத்தியா சார்த்தத்தை பண்ணிட்டு இருக்கார். அந்த பிள்ளையாண்டானும் கொஞ்சம் கொஞ்சமா குணாயிட்டு வரான். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, இந்த பித்ரு போஜனத்தை நாம போடலன்னா அது நம்மள மட்டும் இல்ல, நம்ம சந்ததிகளையும் பாதிக்கும். இதத்தான் பெரியவாள்லாம் சொல்றா. யார் கேட்கறா? என்ன பண்றது மாமா, இப்படிதான் ஒவ்வொரு வருஷமா அவரண்ட மல்லு கட்டிண்டு தவசத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, என் மாமியாரோட தவசம் எப்ப வர்றது? வர 16ஆம் தேதி திரியோதசி திதி தேய்பிரையில வருது. சாம்பு சாஸ்திரில வர சொல்றேன். சரி, 10 மணிக்கு டான் வந்துருவார். நீங்க ரெடியா இருக்கணும். என்ன சார் இது? திதி தவசம் தர்ப்பணம் எல்லாம் போகிறவங்களாம் என்னைக்கோ போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டைம் வேஸ்ட்டு. ஏன் சார், இந்த சமாதியில் கொண்டு போய் மலர் வளையம் வைக்கிறாங்களே, அது எதுக்கு சார்? டைம் வேஸ்ட் இல்லை? போகிறவங்க என்றைக்கோ போயிட்டாங்கல்ல. சமாதியில் கொண்டு போய் என்னத்துக்கு மலர் வளையம் வைக்கிறாங்க? அந்த மலர் வளையத்தை அப்படியே யாரும் தூக்கிட்டு போய் கொடுத்துருவாங்களா? ஒருத்தர் போயிட்டாலும் அவர் மேலே மரியாதை எங்களுக்கு குறைஞ்சி போயிடல அப்படின்னு காட்டுறாங்க. அதனால் அவங்களுக்கு ஓட்டு வருது, ஓட்டுக்காக பண்ணுறாங்க. சரி, இது புண்ணியம் வருது நம்புகிறான், அதுக்காக பண்ணுறான். ஓட்டு வரும்னு நம்புகிறான்ல, எல்லாருக்குமா வருது? சில பேருக்கு வருது, சில பேருக்கு எவ்வளோ மாலை வச்சாலும் எவ்வளோ மலர் விளைய வச்சாலும் வருதில்லை. அதே மாதிரி சில பேருக்கு புண்ணியம் வருதுன்னு நம்புகிறான். என்ன சார் தப்பு அதில்? ஒரு நம்பிக்கை தான் இது. அதாவது ஸ்ராத்தம்ன்றதே ஸ்ரத்தையோடு பண்ணுறது தான். ஸ்ரத்தையினால தான் ஸ்ராத்தம்னு பேர் இருந்தது. அதுதான் திவசன்றோம், தித்தின்றோம். நம்ம நம்பிக்கைப்படி செத்தவங்கன்னா அவங்க பிரேதத்துக்கு பண்ணல, அவங்க 3 உருவாக இருக்காங்க. ஆதித்ய ரூபம், ருத்ர ரூபம், வசு ரூபம்னு. அந்த ரூபத்துக்காக செய்கிறோம். இப்போ எத்தனை பேர் எங்கெங்கே லைஃப் இருக்குதுன்னு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் மேலே லைஃபே கிடையாதுன்னு அடித்து சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. சயின்டிஸ்ட் நாளைக்கு அங்கெல்லாம் லைஃப் இருக்குன்னா நம்ம ஒத்துக்க போகிறோம், ஏதோ நமக்கு சயின்ஸ் புரிஞ்சிட்ட மாதிரி. ஆனால் அதுவும் புரிய போகிறதில்ல நமக்கு, இதுவும் புரிய போகிறதில்ல. அதை ஒத்துக்கிறோம், இதை ஒத்துக்க மாட்டோம்னா ஏன்? அது ஸ்ரத்தையோடு செய்கிறது. பெரியவங்களுக்கு காரியம் செய்தால் அந்த திவசம் வருஷம் அவங்க செத்து போன அன்றைக்கி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஞாபகம் வச்சுருந்து அவங்க பேரில் பல பேருக்கு போஜனம் போடுறோம், உணவு கொடுக்குறோம், தட்சணை கொடுக்குறோம், தானியம் கொடுக்குறோம், உடம்புக்கு வஸ்திரம் கொடுக்குறோம். இது எல்லாத்தையும் கொடுத்து அவங்க நினைவை நம்ம மறக்கலைன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறோம் நமக்கு நாமே. அது நல்லது தானே? அதே சமயத்தில் சாஸ்திரத்திலே ஒன்று சொல்லியிருக்கு, ஸ்ராத்தம் ந விஸ்தரேத் தீமான். அதாவது தீமானாக இருக்கிறவன், அதாவது புத்திசாலியாக இருக்கிற விவேகி, அவன் ஸ்ராத்தத்தை திவசத்தை ரொம்ப விஸ்தாரமாக ரொம்ப விமரிசையாக கொண்டாட மாட்டான். ஸ்ராத்தம் ந விஸ்தரேத் தீமான், அடக்கமாக தான் இருக்கணும். அதில் பெரிய ஃபீஸ்ட் வச்சு 200 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லோரும் கொண்டாட்டம் அப்படி இல்லை. அது விஷயம், இட் இஸ் அ ப்ரைவேட் அஃபேர் ஃபார் அ ஃபேமிலி. அவனுடைய முன்னோருக்கு அவன் செய்கிற காரியம். இதில் நான் எல்லாரையும் கூப்பிட்டு இத்தனை பேருக்கு போட்டேன், இவ்வளோ செலவு பண்ணேன், இவ்வளோ பிரமாதமாக பண்ணேன், இவ்வளோ பக்ஷணங்கள் சமைக்கப்பட்டன, இவ்வளோ உணவுகள் பரிமாறப்பட்டன, இத்தனை பேர் சாப்பிட்டார்கள், விருந்துண்டார்கள், கண்டு கழித்தார்கள், இதெல்லாம் கிடையாது. இட்ஸ் அ ப்ரைவேட் அஃபேர் அப்படின்னு சொல்லியிருக்கு.